ஓம் நம சிவாய சிவாய நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. இன்றைய ஆன்மீக தகவல். சிவநாமத்தை சொல்லும் போதே நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருப்பது ஒரு அற்புதமான சிவன் கோவிலை பற்றிய தகவல்களை பார்க்க இருக்கின்றோம். பொதுவாகவே இந்த காவிரி தென்கரை தலங்கள் என்ற பகுதியிலே நாம் அடிக்கடி சிவனுடைய கோவில்களை பற்றி இந்த ஆன்மீக தகவலிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலேயும் இந்த தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களிலே ஒரு தலமான திருக்கருக்குடி என்ற அற்புதமான ஒரு ஆலயத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இதனை மருதானந்தநல்லூர் என்று அழைப்பார்கள், பழங்கால பெயர். இந்த திருக்கருக்குடி என்ற ஆலயமானது தற்போது மருதானந்தநல்லூர் என்று அழைக்கப்படுகின்றது. மருதாந்த நல்லூர் என்று வழங்கப்படுகின்றது. மருதாந்த நல்லூர். இந்த ஆலயத்திலே இறைவனுடைய பெயர் சர்க்குணலிங்கேஸ்வரர். என்ன அற்புதமான தமிழ் பெயர் பாருங்கள். சர்க்குணலிங்கேஸ்வரர், கருக்குடிநாதர், பிரம்மபுரீஸ்வரர். இப்படி 3 அருமையான திருப்பெயர்களிலே இந்த இறைவன் வழங்கப்படுகின்றார். இங்கிருக்கின்ற இறைவி, அதாவது அம்பாளுடைய பெயர் சர்வாலங்கார நாயகி. சர்வாலங்கார பூஷிதாயை நமக என்று சகஸ்ரநாமத்திலே ஒரு பெயர் வரும். அப்படி சர்வாலங்கார நாயகி, எப்போதுமே அலங்கார தோற்றத்தோடு காட்சி தருகின்ற அம்பிகை. அத்வைத நாயகி, கல்யாண நாயகி. இப்படி இறைவியும் 3 திருப்பெயர்களிலே காட்சி தருகின்றார். தேவார பாடல்கள் பெற்ற தலம் என்று சொன்னேன் அல்லவா? சம்பந்த பெருமான் இங்கே பாடியிருக்கின்றார். இந்த தேவார பாடல் பாடியிருக்கின்றார் என்று சொன்னேன் அல்லவா? சம்பந்த பெருமான் பாடியிருக்கின்றார். நனவிலும் கனவிலும் என்ற அற்புதமான ஒரு பாடலை இந்த ஆலயத்து சிவபெருமானை நோக்கி பாடியிருக்கின்றார். இந்த ஆலயமானது கும்பகோணத்துக்கும் நீடாமங்கலம் சாலையிலே சாக்கோட்டைக்கு அருகிலே தென்கிழக்கிலே 1.5 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கின்றது. கும்பகோணத்திலே இருந்தும் இந்த ஊருக்கு செல்வதற்கு நிறைய வாகன வசதிகள் எல்லாம் இருக்கின்றது. இந்த சர்க்குணலிங்கேஸ்வரர் திருக்கோவில் ஒரு அற்புதமான ஒரு திருக்கோவில். இந்த ஆலயத்துக்கு செல்வதாலே என்ன பலன் என்றால், இந்த சர்க்குணலிங்கேஸ்வரையும் சர்வாலங்கார நாயகியையும் தரிசிப்பவர்களுக்கு வாழ்க்கையிலே அந்த தம்பதிகளுக்கு பிரிவு என்பதே வராது. இப்போது நிறைய பேர் விவாகரத்து என்கின்ற ஒன்றை எடுக்கின்றார்களே, வாழ்வதற்கு ஒரு சகிப்புத்தன்மை இல்லாமல். அப்படி சகிப்புத்தன்மை இல்லாமல் வாழ்க்கையிலே தவறான முடிவெடுக்காமல் இருப்பதற்கு இந்த ஆலயத்துக்கு சென்று இறைவனையும் இறைவியையும் வணங்கினால் அவர்களிடத்திலே பிணக்குகள் மறைந்து நல்ல ஒரு ஒற்றுமையும் அந்யோன்யமும் தம்பதிகளிடத்திலே ஏற்படும். அதேபோல் திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த ஆலயத்துக்கு சென்று இறைவனை வணங்கினால் நிச்சயமாக நடக்கும். ஆழ் மனதிலே முக்கியமாக ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். கோவிலுக்கு ஜோதிடர் போக சொல்கின்றார், போகின்றோம் என்ற வார்த்தையை சொல்லவே கூடாது. ஜோதிடர் சொல்லிட்டாருங்க, அதுக்காக போகிறோம் என்று சொல்லக்கூடாது. உண்மையான நம்பிக்கையோடு இறைவனை தரிசிக்க செல்ல வேண்டும். இந்த ஆலயத்தினுடைய ஸ்தல வரலாறு என்று பார்த்தால் அற்புதமான ஒரு வரலாறு. சர்க்குணன் என்ற மன்னன் பூஜித்த தலமானதனாலே இந்த ஆலயத்துக்கு அவனுடைய பெயரோடு வைத்து சர்க்குணேஸ்வரர் என்று வைத்திருக்கின்றார்கள். அனுமதலிங்கம் என்ற பெயராலே இங்கு இந்த லிங்கம் வழிபடப்படுகின்றது. மிகச்சிறிய பழமையான திருக்கோவில்தான். கிழக்கு நோக்கிய முகப்பு வாயிலோடு இந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது. சுவாமி, அம்பாள் ஆகிய 2 சன்னதிகளும் கிழக்கு நோக்கி அற்புதமான முறையிலே அமைந்திருப்பது இந்த ஆலயத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பாகும். கருவறை விமானங்கள் எல்லாம் மிக உயர்ந்தவை. வாயிலிலே விநாயகர் இருக்கின்றார்.
முருகப்பெருமான் கார்த்திகேயர் என்ற பெயரிலே குடிகொண்டிருக்கின்றார். அதற்கு பக்கத்திலேயே அனுமத் லிங்கம் இருக்கின்றது. கருவறையிலே உள்ள சிவலிங்கம் மிகவும் சிறியது. இத்தல இறைவன் மணலால் ஆன சுயம்பு லிங்கமாக அருள்பாலிக்கின்றார். மண்ணினை கையிலாலே பிடித்து செய்த அந்த சுவடுகள் இப்போதும் தெரிகின்றது. அரையடி உயர சிறிய ஆவுடையார் பீடம் கல்லால் அமைக்கப்பட்டிருக்கின்றது. கோட்டங்களிலே நர்த்தன விநாயகர், இருபுறமும் பூதகணங்கள், தட்சிணாமூர்த்தி, வீணாதார தட்சிணாமூர்த்தியாக காட்சி தருகின்றார். லிங்கோத்பவர் ஆகியோருடைய மூர்த்தங்கள் எல்லாம் இருக்கின்றது சிறப்பான முறையிலே. பிரகாரத்திலே வலம்புரி விநாயகர், நவகிரக சன்னதி, சூரியன், சந்திரன், லிங்கோத்பவர், முருகன் ஆகியோர் அருள்பாலிக்கின்றார்கள். இத்தல விநாயகர் வலம்புரி விநாயகர். இந்த வலம்புரி விநாயகரை வழிபடுபவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய காரியங்களிலே ஜெயங்கள் ஏற்படும். ஆகவே வலம்புரி விநாயகரை வழிபடுவது சிறப்பு. பிரம்மா, சர்க்குணன் ஆகிய அரசன் ஆகியோர் இந்த தலத்திலே வழிபட்டு மிகப்பெரிய பலன்களை பெற்றிருக்கின்றார்கள். அதனால்தான் இந்த ஆலயத்திலே இருக்கின்ற இறைவனுக்கு சர்க்குணலிங்கேஸ்வரர் என்ற திருப்பெயரோடு காட்சி தருகின்றார். மிகச்சிறப்பான இந்த ஆலயத்துக்கு சென்று வழிபடுபவர்களுக்கு எல்லா விதமான வளங்களும் நலங்களும் சேரும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. குறிப்பாக நான் முன்பே சொன்னது போல குடும்ப ஒற்றுமை தழைக்கும் இந்த ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்தார். ஆகவே சிவபெருமானை வணங்கி, சர்வாலங்கார நாயகியை வணங்கி வாழ்விலே ஏற்றமும் மாற்றமும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.